ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருந்தபடினாலே தேவனாய் கர்த்தர் நமக்கு மீண்டும் ஒரு பரிசுத்த நாளை ஈவாய் இறக்கமாய் கர்த்தர் கூட்டி கொடுத்து இந்த பரிசுத்த நாளில் அவருடைய சன்னிதானத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கடந்து வந்து தேவனாய் கர்த்தருக்கு ஒரு நல்லது ஒரு ஆராதனை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு அனுகிரகம் பாராட்டினார். நல்ல ஒரு ஆராதனை செய்தோம், பாட்டு ஆராதனை செய்தோம். கர்த்தர் மகிழ்ந்து களி கூர்ந்தார். நாமும் அவருடைய ஆவிலைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தமைக்காக என் ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன். இந்த நாளைக்குரிய வார்த்தையாக யோவான் புஸ்தகத்தில், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை 4 வசனத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு வார்த்தையாக தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை ஒருவர் எழுந்திருந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 40வது வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்று சொல்லி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி என்னுடைய இருதயத்திலிருந்து அவர் பேசி தம்முடைய வார்த்தையினால் கேட்கிற ஜனங்களை அவர் பிழைப்பூட்டி அவர் ஆத்மாவை பிழைப்பூட்டி அனுப்புவாராக. யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். என்ற வார்த்தைகளுக்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். விசுவாசத்தினாலே தான் நாம் எதையும் தேவனிடத்திலிருந்து கேட்கவும் பெற்றுக்கொள்ளவும் இயலும் முடியும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஒருவருக்கு விசுவாசம் இருந்தால்தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவரிடத்திலிருந்து ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இருந்தால்தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? முதல்ல அந்த விசுவாசத்தினால்தான், நம்பிக்கையினால்தான் என்ன செய்ய முடியும்? தேவனை நினைக்கி சேர்ந்து கிட்டி சேர்ந்து அவரிடத்தில் கேட்கவும் முடியும், பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிற ஒரு முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த பகுதியில் முன்ன நாம் இங்கே வாசிக்கிற பொழுது இந்த விசுவாசம் மார்த்தாவிலே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசுவுக்குள் அந்த விசுவாசம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். மார்த்தாளுக்கிட்ட அந்த விசுவாசம் இல்லை. 4 நாள் ஆச்சு நாரி போனாலும் ஆண்டவரால் அந்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பவும் உயிர் கொடுக்க முடியும் என்று விசுவாசம் மார்த்தாளுக்குள்ளே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 4 நாள் ஆனாலும் சரி, 400 நாட்கள் ஆனாலும் சரி, விளர்ந்து போன எலும்பா இருந்தாலும் சரி, மக்கி போன எலும்பாக சரீரமாக அது இருந்தாலும் சரி, அதை எழுப்புவதற்கு தேவன் வல்லமையுள்ளவர் என்கிற விசுவாசம் இயேசுவுக்குள் இருந்தது என்று சொல்லி நாம் அறிய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதே புத்தகத்தில் 39 பாருங்க, மார்த்தாளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தோண்ட சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி ஆமா 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 நீங்க அன்னைக்கே வந்திருந்தா கூட ஒருவேளை சந்தர்ப்பம் ஒரு சான்ஸ் இருக்கு, அவன் உயிரோடு கூட எழும்போதற்கு. இப்ப எதுக்கு கல்லை எடுத்து போட சொல்றீங்க? அப்பா நாருமே அது நாரி போன சரீரம், அது இனிமே உயிர் பெறாது அப்படின்னு அவங்க திடமா அதை விசுவாசத்தாங்க நம்புனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஆரம்பத்திலே வந்த பொழுதே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவருக்கு சொன்னார் என்று சொல்லி யோவான் 11:21 சில வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த 11:21 விளங்கும் என்று சொல்லி அங்கே பார்க்க முடிகிறது. வாசிக்க 21 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க. மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து ஆண்டவரே ஆமா ஆமா ரொம்ப மரணப்படுக்கையில் இருந்தா, மரண தருவாயில இருந்தா, ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா அவனை தொட்டு நீங்க சோமாக்கி இருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தது.
இப்பொழுதும் ஆ. நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமா. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், அவன் சகோதரன் உயிரோடு கூட எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவரு என்ன சொன்னாரு? இந்த 4 நாளாக நாரி போன இந்த சரமானது, இந்த லாசரின் சரமானது திரும்பவும் உயிர் வரும், அவன் உயிரோடு கூட வருவான் என்பதை குறித்து அவர் சொன்னாரு. அந்த அம்மாவுக்கு அப்படி முதல்ல சொல்லும் போதே அதை விசுவாசிக்க முடியல. ஏன்னா மனுஷங்க தானே, நமக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிற பொழுது நமக்கு அது ரொம்ப ஒரு கடினமான ஒன்றாக நமக்கு படுகிறது. அது நடக்குமா அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் விசுவாசிக்க தேவனிடத்தில் பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிக்க. அதற்கு பார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும். கடைசி நாளிலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. செத்து போனாலும் திரும்பவும் ஒரு நாள் என்ன செய்வோம், உயிரோடு கூட எழுந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செஞ்சிருந்தது, அவங்க மார்க்கத்தின் மேல அவங்களுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. திரும்பவும் இயேசு அவரை பார்த்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி இல்லப்பா, கடைசி நாட்கள் அல்ல, இப்பொழுதும் என்னை ஒருவன் விசுவாசித்தான் என்று சொன்னால் அவன் மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவர் வருகிற காலங்களில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மரிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆண்டவர் வருகிற பொழுது உயிரோடு கூட நாம் என்ன செய்வோம், மருவமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம், மரிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சாது சுந்தர் சிங் ஐயா எழுதின புத்தகத்தில் மகரிஷி என்று சொல்லி ஒரு மாமுனிவரை அவர் இமயமலையில போயிருக்கிற பொழுது அவர் சந்திக்க முடியாத நேர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறார். அப்படி அவரை சந்தித்த பொழுது அவர் சாகாவரம் பெற்றவராக அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவநாயகத்திற்கு நன்றி செலுத்த நாம் கடன்பட்டிருக்கிறோம். அவர் அங்கே கடந்து போன பொழுது அவரை பார்த்த பொழுது அவருக்கு தாடி முடியெல்லாம் எவ்வளவோ பெருசா வளர்ந்து, மீசெல்லாம் பெருசா வளர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு மிருகம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் பக்கத்துல போய் பார்த்த பொழுதுதான் அவர் ஒரு மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் பார்க்கிற பொழுது சுமார் சாது சுந்தர் சிங் ஐயா காலங்கள் எல்லாம் போய் 200 வருடங்கள் ஆகிறது நம்ம நினைக்கிறோம், கரெக்டாக தெரியவில்லை. அப்போ அவர் பார்க்கிறது அவருக்கு 400 வயது என்றும் அவர் இவரிடத்தில் பேசிக்கொண்ட பொழுது, நான் இப்படி சாகாவரம் பெற்றிருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகி நீ நான் வருகிற வரையில் உயிரோடு கூட இருப்பாய், என்னுடைய ஊழியக்காரர்களுக்காக இனி நடக்க வேண்டியதான கடைசி கால ரட்சிப்பின் வேலைகளுக்காக நீ என்ன செய்யணும், நீ ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அது உன்னுடைய வேலை என்று ஆண்டவர் சொல்லிட்டு எனக்கு ஒரு சாகாவரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதாக அங்கே எழுதி வைத்திருக்கிறதை வாசித்திருக்கிறோம். நீங்களும் வாசித்திருப்பீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துவாங்க. அப்படி மனிதன் கர்த்தர் எப்படியாக ஒருவேளை எனக்கோ உங்களுக்கோ யாருக்கோ இப்படி ஒரு காரியத்தை சாகாவரத்தை கொடுத்து விடுவார் என்று சொன்னால் ஆண்டவர் வருகிற வரைக்கும் உயிரோடு கூட இருக்க முடியும் என்று ஆண்டவர் திட்டமாய் சொன்னார். அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நடந்திருக்கிறது என்பதையும் காண்கிறோம். ஆனால் இதெல்லாம் விசுவாசிக்கிற அளவுக்கு மாத்தாள் அம்மாவுக்கு விசுவாசம் இல்லை. அதனால தான் 4 நாளாச்சு ஆண்டவரை கள்ள புரட்டி போட்டு சொல்றீங்களே, இனி என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான். அழுகின சரீரம் திரும்ப சரீரத்தை உயிரோடு கூட எழுப்ப முடியுமா? அந்த சரீரம் திரும்பவும் என்ன செய்யும், புதுப்பிக்கப்பட்டு அது புது சரீரமாகி நாற்றமெல்லாம் மாறி அதுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாக முடியுமா? அது நடக்கிற கதை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த விசுவாசம் இயேசுவுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா! என்னுடைய தேவனாலே இந்த நாரி போன சரீரத்தையும் என்ன செய்ய முடியும், திரும்பவும் புதுப்பித்து உயிர் கொடுக்க முடியும் என்கின்ற விசுவாசம் இயேசுவுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா! அதனாலதான் என்ன சொன்னார், மரியாளே என்று சொல்லி கூப்பிட்டு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் ஏற்கனவே சொல்லல அப்படின்னு நாம் உங்களுக்கு பார்த்த வேத வாக்கியங்களை கர்த்தர் தான் சொன்ன காரியங்களை அவருக்கு திரும்பவும் அவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவரே நாம் சோத்திரிப்போமாக. யோவான் 11:43, 44 வசனங்களை வாசிக்கிறார். வாசிச்சு பாருங்க. லாசருவே வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்.
அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இருந்தது. இவனை கட்டவிழ்த்து விடுங்கன்னு அவர் சொன்னார்னு எழுதப்பட்டிருக்கா. அல்லேலூயா. அப்ப என்ன நடந்திருக்கீங்க? லாசருவை, இயேசுவின் விசுவாசம் லாசருவை எழுப்பியிருக்கு அப்படின்னு தெரிகிறது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் தான் கிரியை நடப்பிக்கிறது. விசுவாசம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கிறது. விசுவாசம் தான் நம்முடைய ஊழிய பாதையிலே கிரியை நடப்பிக்கிறது. இயேசுவிடத்தில் அந்த விசுவாசம் இருந்தது. ஆனபடினால் அந்த நாரி போன சரீரம் உயிரோடு கூட எழுந்தது. அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாக இருந்தது என்பதுதான் காரியமாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்முடைய விசுவாசம் பல நேரங்களில் ரொம்ப பலவீனப்பட்டதாக இருக்கிறது. நாம் இயேசுவை போல விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தருகிறார் என்று எண்ணுகிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. லூக்கா எழுதின புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசிக்கலாம். இந்த விசுவாசம் நமக்கு உண்டாக நம்ம என்ன செய்யணுமா? அவரிடத்தில் விண்ணப்பிக்கணும். நம்முடைய விசுவாசம் குறையா இருக்கு, பலவீனமா இருக்கு, அது ஒரு முழுமையான விசுவாசமா இல்லை என்று நமக்கு புலப்படுகிற பொழுது, தென்படுகிற பொழுது, நாம் உணர்கிற பொழுது நாம் என்ன செய்யணுமா? அந்த நம்முடைய பலவீனமான இந்த விசுவாசம் இயேசுவின் விசுவாசத்தை போல ஒரு பலமுள்ள விசுவாசமாக மாறும்படிக்கு, அது ஒரு நிறைவுள்ள பூர்ணமான ஒரு விசுவாசமாக அது நம்மிடத்தில் பெருகும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 17:5 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஆமா. அதுக்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், ஆமா, நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமா என்று போதும் அப்படின்னு சொன்னார்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப லூக்கா 17:5 என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும்னு வேண்டிக்கிட்ட போல நம்முடைய விசுவாசமும் பலவீனமா குறைவா இருக்கு, அது ஒரு சரியான ஒரு நிறைவான பூர்ணமான விசுவாசமா இல்லைன்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரிடத்துல அதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்படி வேண்டிக் கொண்டா இயேசுவை போல ஒரு பலமான விசுவாசம், எதையும் கர்த்தருடைய ஆவியினால் நடப்பிக்கக்கூடிய பலமுள்ள வலிமை உள்ள விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் தேவனால் உண்டாகும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கப்படுகிறது. நாம் பலவீனர்கள் தான், மனிதர்கள் தான், நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய தேவனால் கொடுத்தானே, அந்த தேவனிடத்துல நான் நீங்களும் என்ன செய்யணுமா? விண்ணப்பிக்கணும். ஆண்டவரே, நமக்கு தெரியும் போது இந்த விசுவாசம் என்கிட்ட இல்லை, இந்த அளவுக்கு விசுவாசம் என்கிட்ட இல்லை, அப்போஸ்தலரிடத்தில் இந்த விசுவாசம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம உணர்கிற பொழுது, நாம் பலவீனமாக இருக்கிற பொழுது அவர்கள் வேண்டிக் கொண்டது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற பொழுது அந்த பலமுள்ள விசுவாசம், கிரியை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம், கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளே தேவனால் உண்டாகும், தேவ ஆவியினாலே உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு போதனையாக காரியமாக இருக்கிறது. மற்ற 21:1 கூட அப்படி சொன்னாங்க. பாருங்க, காட்டத்தி மரத்தை மாத்திரம் இல்ல, மலையே பெயர்ந்து, எமேமலையே பெயர்ந்து கடல்ல போய் தள்ளிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா அது கடல் பெயர்ந்து தள்ளிட்டு போயிருமா. அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க மத்த 21:21. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் தள்ளிட்டு போய் என்று சொன்னால் மெய்யாகவே நான் உங்களுக்கு அதில் நடக்கும் அப்படின்னு சொன்னார். மலையை பார்த்து, இந்த இமயமலையை பார்த்து நீ தள்ளுண்டு என்ன செய்ய, நீ கடல்ல போய் முங்கிப்போ அப்படின்னு சொன்னாலும் அது அப்படி நடக்கும். ஆனால் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது, அது நடக்குமா, அது நடக்கிற கருதானா அப்படின்னு நீ சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அது தேவாவை பலத்தினால்தான் முடியும்னு நமக்கு தெரியுது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் தம்முடைய ஆவியை குமாரனாய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார்.
ஒரு லிமிட் வைக்கல, இவ்வளவுதான் சொல்லி வைக்கல. அவருக்கு என்ன செய்தார்? தம்முடைய ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று சொல்லி வேத புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த அளவில்லாத ஆவி அவரிடத்தில் இருந்தபடினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், ஒரு கண்டிஷனும் இல்லாமல், ஒரு காரியம் இல்லாமல் அவரிடத்தில் நிறைவாக உண்டாயிருந்தபடினாலே அவர் என்ன செஞ்சார்? அந்த ஆவியானவருடைய காரியம் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் அவருக்கும் உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த குறைவை நீக்கி நமக்கும் இயேசுவுக்கு இருக்கிற அந்த வலிமையான விசுவாசத்தை இருந்த அந்த வலிமையான விசுவாசத்தை ஆண்டவரால் நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்து கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை தர. 1 கொரிந்தியர் 12:8-9 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. இது ஒரு வரம் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசமும் ஒரு வரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:8-9 வசனங்கள்ல எப்படியே வரங்களை குறித்து சொல்லிக்கிட்டு வரும்பொழுது விசுவாசமும் ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு ஒரு வசனமும் விசுவாசமும் போதும். விசுவாசமும் ஒரு ஆவிக்குரிய வரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா தேவாவியை பற்றி எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் இருந்தாலும் இந்த விசுவாச வரத்தை உடையவர்களுக்கு எதையும் விசுவாசிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை உண்டாயிருக்கான். ஆமா, எதையும் விசுவாசிப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்ய வல்லமை உள்ளவர் அண்ணுங்கிறது அவங்க விசுவாசிப்பாங்க. அந்த விசுவாசத்தின் வர அவங்க இருந்துன்னு சொன்னா எதையும் அவங்க விசுவாசித்து தேவனத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்வாங்க அல்லது அந்த காரியத்தை நடப்பிச்சிருவாங்க. அதான் விசுவாசம் வரம் என்று அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இது விசுவாசத்தின் ஆவி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். ஆவியானவருடைய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அவருடைய தன்மைகளை குறித்து நாம் அதிகமாக நாம் ஆராய்ந்து அறிகிறோம். வேத புத்தகங்களில் நாம் காண்கிறோம், அனுபவங்களில் நாம் காண்கிறோம், உணர்கிறோம். அவைகளில் இந்த ஆவியானவருடைய காரியத்தில் இது விசுவாசத்தின் ஆவி என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:13 வசனத்தை. இந்த ஆவியை உடையவர்கள், இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் கர்த்தருக்காக பலமான காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக தேவனால் அறிந்தவர்களாக இருப்பார்கள், தெரிந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாசிக்கலாம். பேசுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது வியாதிகளை குணமாக்க முடியாத கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அது பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகள் நாம் ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று என்று சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று இந்த வேத பகுதிகளெல்லாம் நமக்கு போதிக்கிறது. எப்படியும் விசுவாசத்தினால்தான் எந்த ஒரு நாம் ஒரு கிரிகளையும் நாம் நடப்பிக்க முடியும். விசுவாசம் உண்டாயிருந்தால்தான் நான் ஜபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய கிரிகளை நடப்பிக்க முடியும். அதற்கு விசுவாசம் மிகவும் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு பலமாக இருக்க வேண்டும். இயேசுவின் விசுவாசம் போல அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் தேவனை நாம் அதிகமாக என்ன செய்யணும், சோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாளிலும் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் என்ன செய்வோம், சோத்திரிப்போமாக. அந்த விசுவாசத்தின் ஆவியை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு விசுவாசத்தின் ஆவி அவரிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு அந்த விசுவாசத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தார், வல்லமையின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார், சுகமாக்கும் வல்லமை உள்ள ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வல்லமை உள்ள ஆவியானவரால் இயேசுவானவர் என்ன செய்தார்,
நிரப்பப்பட்டிருந்தார். அதனால் மருத்துவரை உயிரோடு கூட எழுப்பினார். 4 நாள் நாடி போன லாசருவை தேவனாய் கர்த்தரானவர் என்ன செய்தார்? எழுப்பினார். குருடரை பார்க்க செய்தார், ஊமையரை பேச செய்தார், செவிடரை கேட்க செய்தார். அந்த வல்லமையினால் பேய்களை துரத்தினார். லேவியர் போன்ற பல பிசாசுகள் இருந்த மனிதர்கள் சுஸ்தமானார்கள், சுகமானார்கள், அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கலாம், அதை பலப்படுத்த நம்ம தேவனால் ஆகும். இயேசுவின் விசுவாசத்தை எனக்கு உங்களுக்குள்ளும் கர்த்தர் கொண்டு வர முடியும், வைக்க முடியும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இயேசு மாதிரி நம்மளால முடியுமா? முடியும். விசுவாசிக்கிற விசுவாசமும் அந்த ஆவியானவரால் நமக்கு தர முடியும். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்ற வேதத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒருவன் என்ன விசுவாசிப்பான் என்று சொன்னால் நான் செய்த கிரிகளை காணும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அப்ப அவர் செஞ்சதை காட்டிலும் பெருசா செய்ய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறோம், நம் விசுவாசிகள். ஆனாலும் இயேசுவின் விசுவாசம் நமக்கு தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிற கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3 6 முதல் 8 வரைக்குள்ள காரியங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, ஆமா, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணு இருக்குப்பா, அது என்னன்னு சொன்னா விலையேறப்பட்ட விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசம், அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசத்தினால், அவருடைய வார்த்தை மேல உள்ள விசுவாசத்தினால் நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றை எழுப்பி நடப்பிக்க முடியும் என்கின்ற அந்த மேலான விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. ஆமா, அப்போஸ்தலர் பேதுருக்குள்ள இருந்த விசுவாசம் தான் அந்த மனுஷனை எழுப்பி விட்டுச்சு. ஹல்லேலூயா. சப்பானி எந்திரிச்சு நடக்க வச்சது அப்போஸ்தலர் பேதுருக்குள்ள இருந்த விசுவாசம், இயேசு மேல உள்ள விசுவாசம், தேவன் மேல உள்ள விசுவாசம், தமக்குள்ள இருக்கிறதான அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? தமக்குள்ள அந்த விசுவாசத்தை வைத்தவர் என்ன செய்ய முடியும்? அந்த விசுவாசத்தின் ஆவினால என்ன செய்ய முடியும்? அந்த மனிதனை எழுந்து நடக்க செய்ய முடியும், குதித்தெழுந்து நடக்க செய்ய முடியும். விசுவாசத்தின் ஆவி. ஹல்லேலூயா. பேதுருவிடத்தில் நிறைவாக கர்த்தர் வைத்திருந்தார், நமக்குள்ளே வைக்க வேண்டும். நமக்கு அது தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண காரியத்தை நம்மளால விசுவாசிக்க முடியல, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சாதாரண காரியங்கள் நம்ம விசுவாசிக்க முடியல. கர்த்தர் நமக்கு காண்பித்த பிற்பாடு கூட, சரிவாக திட்டமாக நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தின பிற்பாடு கூட நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் பலவீனர்களாக இருக்கிறோம். நீங்க ஜெபத்தில் பலவீனமாக இருந்தால் விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பீங்க, அது ஒரு காரணம். அவன் ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்கார், காரியம் கொடுக்கிறார், இப்படி ஒன்று செய்ய போகிறேன், நடப்பிக்க போகிறேன், சபையில் நான் இப்படி ஒன்று செய்ய போகிறேன், நடப்பிக்க போகிறேன் அப்படின்னு பல காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னார். அதை இன்னும் நாம் தீர்க்கமாக நம்முடைய ஆவியில அறிந்து விசுவாசிக்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க அந்த காரியத்தில் வர்த்திக்கப்படும். நம்ம அந்த காரியத்தை சொல்ல விரும்பாலும் அதுக்காக ஜெபிக்காதபடி மாம்சத்தில் சிந்தனை பண்ணி இது நடக்குமா என்று யோசித்தால் இருந்த விசுவாசமும் கீழே போயிடும், நம்மளால விசுவாசிக்க முடியாது. இதனால் நாம் தேவனுடைய கிரியைகளுக்கு பங்கு இல்லாதவர்களாக நாம் போவதற்கு கூட, அந்த காரியத்தில் நமக்கு பங்கு இல்லாதவர்களாக போறதுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே நம்முடைய விசுவாச பலவீனங்களை அவர் மறக்கிறவராக, மன்னிக்கிறவராக இருக்கிறபடினால், அவர் நமக்காக வேண்டிக் கொள்கிறபடினால் நாம் இருக்கிறோம். அவ்வளவுதான். அந்த ஆவியானவர், அந்த விசுவாசத்தின் ஆவியானவர், அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்காக உங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறபடினால் நாம் இருக்கிறோம். அதுதான் காரியமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ பேதுருக்கிட்ட அந்த விசுவாசம் இருந்தது, பலமுள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே
என்ன செய்ய முடியும்? அவர் நமக்குள் வைத்திருக்கிறான ஆவியினாலே, அந்த ஆவினாலே என்ன செய்ய முடியும்? இந்த ஆவியானவராலே நடப்பிக்க முடியும் என்கிற விசுவாசம் இருந்தது. நான் நடப்பிக்க முடியும் அது கீழே சொல்கிறது என்னுடைய சுயபக்தினாலோ அல்ல வேற எந்த காரியத்தினாலே நான் அதை செய்யலை அப்படின்னு கீழே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தெளிவுள்ள இறுதி அவளுக்கு உண்டா இருந்தது. தெளிந்த விசுவாசம் அவரிடத்தில் இருந்தது. விசுவாசம் தெளிந்த விசுவாசமாக இருக்க வேண்டாம், நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம். அப்போஸ்தலர் 14 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க சுகம் கொடுத்தவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, அங்கே சுகம் பெற்றவர்கிட்ட அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பேது சுகம் கொடுக்கிறவர், இயேசு நாமத்தினால ஆவியானவர் துணையினால் சுகம் கொடுக்கிறவராக எங்க இருந்தா, அங்கே சுகம் பெற்றுக்கொள்கிறவர்கிட்ட அந்த விசுவாசம் இருந்துச்சு. வாசிங்க அப்போஸ்தலர் 14 8 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. லிஸ்திராவிலே பவுல் பேசுறத கேட்டுக்கிட்டு இயேசு குறித்து சொல்லுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தா, கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தா, கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கவனமாக கேட்ட பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்ததுனால, அந்த வார்த்தை பவுலிடத்திலிருந்து அந்த புறப்பட்ட வார்த்தை அந்த விசுவாசத்தின் வார்த்தையா இருந்தபடினால, அது விசுவாசத்தினால் நிறைந்திருந்தபடினால, அந்த வார்த்தை கவனமாக அந்த மனுஷன் கேட்ட பொழுது அவருடைய இதயத்துக்குள்ளும் அந்த வார்த்தை போன பொழுது அங்கே விசுவாசம் உண்டாயிட்டு. ஆமா, இந்த பவுல் சொல்ற இயேசு என்னை நடக்க செய்ய முடியும் அப்படிங்கிற விசுவாசம் அவருக்குள்ள உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசினாங்க. வார்த்தையில விசுவாசம் இருந்தது. அந்த வார்த்தை கேட்டவர்கள் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அவர்களும் விசுவாசிக்கிற அளவுக்கு ஒரு பலமுள்ள விசுவாசம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. வாசிங்க. ஆமா, 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 அங்கேயும் குதித்தெழுந்து நடந்தான் எழுதி போட்டிருக்கிறது. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியில் நடப்பிக்கிற ஊழியக்காரரிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினால்தான் அவர்களுக்காக விசுவாசத்தின் கிரிகளை நடப்பிக்க முடியும். பெற்றுக்கொள்கிறதற்கும் நமக்கு விசுவாசம் வேண்டாம். பெற்றுக்கொள்கிறவர்களாய் நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தார். பவுல் பேசின பொழுது அவர் ஏனோ தானே கேட்டு இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு நினைச்சிருந்தா பவுலும் அந்த என்ன செய்ய முடியாது, அந்த ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செஞ்சிருக்க முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டு பக்கமும் அது சில நேரங்களில் தேவைப்படுகிறது. சின்ன விசுவாசமா இருந்தாலும் அது சரியான விசுவாசமா இருக்கணும், அது முழுமையான விசுவாசமா இருக்கணும். மத்தேயு 17:20. மத்தேயு 17:20. ஆமா, ஆமா, அவிசுவாசம் அதுல இருக்கக்கூடாதா, கொஞ்சம் கூட அவிசுவாசம் இருக்கக்கூடாது, நம்பிக்கையற்ற தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதப்பட்ட யாக்கோபு 1:6-8 வரைக்கும் வசனத்தில் அது ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கு. நடக்கும், நடக்காது, நடக்குமா, நடக்காதா, நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் போனாலும் போகலாம் அப்படிங்கிற மனநிலை நம்மிடத்தில் இருக்குமானால் அது விசுவாசம் அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம ஒன்றே பெற்றுக்கொள்ள முடியாது, ஜெபிச்சு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியைகளை நாம் காண முடியாது, நடப்பிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. வாசித்து பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊசி மணி அளவுக்கு, ஒரு ஊசியுடைய முனை அளவுக்கு கூட
ஆமா, சந்தேகப்படாம என்ன செய்யணும், சின்ன ஒரு அவிசுவாசம் கூட இல்லாம விசுவாசத்தோட கேட்கணும். கேட்டா எது வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசத்தினால் எதையும் நடப்பிக்கொள்ள முடியும்னு சொல்லி அப்போஸ்தலர் நமக்கு காண்பிச்சுட்டு போயிருக்கிறாங்க. விசுவாசத்தினால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அநேக சராசரியான மனிதர்களும் விசுவாசிகளாக இருந்தவர்களும் வசனத்தை கேட்டவர்களும் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நமக்கு அதை ஆதாரமாக வைத்து விட்டு போயிருக்கிறாங்க. வாசிங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஆமா, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமா, ஒரு சரியான விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஒன்றையும் ஆண்டவரிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவன் என்று நான் எண்ணுகிறதுக்கு உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இல்லை, இந்த காரியத்தை நடப்பிப்பதற்கு என் ஜெபத்தை கேட்டு இப்படி ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் சொல்லுகிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவர் என்று தாழ்மைப்படுத்தலாம். அது அந்த ஜபநிலை வேறு. ஆனால் உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன் என்று நான் அந்த அளவுக்கு ஒரு பசுத்தவான் இல்லை. இந்த காரியத்தை நடக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு அந்த வல்லமை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் உம்மால் ஆகும், தேவனால் எல்லா கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடும் சொல்லியிருக்கிறாங்க. உம்மால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருந்தா கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பித்துக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சரியான விசுவாசம் நமக்கு வேணும். இயேசுவில் இருந்த விசுவாசம் நமக்கு வேணும். அப்போஸ்தலர்களிடத்திலே இருந்த அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அவர்கள் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான், சராசரி மனிதர்கள் தான். அவர்களிடத்திலே கர்த்தர் இருந்து தம்முடைய விசுவாசத்தின் கிரியை வெளிப்படுத்தினார். பலத்த செய்கைகளின் கிரிகளை நடப்பித்தார்கள். அவர் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில், இந்த காரியத்தில் இந்த விசுவாசம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கிட்ட இல்லை. மகனுக்கு சுகமனு நினைச்சாரு, பெற்றுக்கொள்ளுகிற இடத்தில் இல்லை. மார்க் 9:18 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அது அவனை எங்கே பிடித்தாலும் ஆமா அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. ஆமா, அப்பொழுது அவன் நுரை தள்ளி ஆமா பல்லை கடித்து போட்டு போகிறான். ஆமா, அதை துரத்துவோடு உடைய சீசர்கள் கேட்டு ஆமா அவர்களால் கூட போயிற்று என்றார். ஆமா, அவர் பிரயுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். வாசிங்க. அவனை அவருக்கு கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாய் எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டாரு. அதற்கு அவன், சிறுவயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படியாக அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீ ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் என்று சொல்லி அங்கே நிப்பாட்டிக்கங்க எழுதியிருக்கிறது. கொண்டு வந்தார். அவரிடத்துல, ஆண்டவரே தாவீதுகுமாரே எனக்கு இறங்கணும்னு சொன்னார். அவர் நின்று திரும்பி பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை ஒன்று விசுவாசிக்கிறாய் என்று விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். கூடுமானால் என் கண்ணை தரணும்னு சொல்லலை. ஹல்லேலூயா. தேவனால் கூடும் என்ற விசுவாசம், தேவனால் எனக்கு கூடும் என்ற விசுவாசம். ஆனா இவர் என்ன சொன்னாரு, உம்மால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ இவருக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் மேல அவரால் செய்யக்கூடும் என்கிற நம்பிக்கை இவருக்கு இல்லை. ஏற்கனவே சீசர்களாலையும் கூடாம போனதுனால இவர் குழம்பி போயிருந்திருக்கிறாரு. எவ்வளோ பரிகாரங்கள் தேடி இருப்பாரு. ஆனாலும் அந்த மகனுக்கு விடுதலை கிடைக்காதனால அவர் நம்பிக்கை இழந்து போயிருந்தார். அதனால அவரால் அதை விசுவாசிக்க முடியல. அப்போ அவருடைய பலவீனம் என்னன்னு ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டாரு. அவருக்குள்ள இருக்கிற பலவீனம் என்னன்னு ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டதுனால அவரு அன்பா சொன்னாரு. வாசிங்க. ஆமா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுனாரு. அப்ப அவருக்கு அந்த பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கிட்ட இப்ப இந்த காரியத்துல அவர்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு நமக்கு பார்க்க முடிகிறது.
உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமா ஓடுகிறது. இயேசு போதும் போதும் போதும். அப்படி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம விசுவாசிக்கணும் என்று சொல்லி. அப்போ பாருங்கள் அந்த 24 பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனபடினால இந்த வார்த்தையின்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? சொன்னேனே, மறுபடி ஏன் நீ உனக்குள்ள விசுவாசம் இல்லை, அந்த விசுவாசத்தை ஏன் நீ ஏன் தேடலை அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். மற்ற 21, 22 கூட நீங்கள் வாசித்து பாருங்க. சீசரால் ஏன் முடியாமல் போச்சு? அவங்களுக்கு ஒரு சரியான விசுவாசம் இல்லை. இந்த அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு, ஆண்டவருக்குன்னு அதிகாரம் கொடுத்தா அனுப்பினாரு. மத்திய 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போங்க என்னுடைய கிரிகள் நடப்பீங்க அப்படின்லாம் சொல்லி தான் அனுப்பினாரு. ஆனாலும் அந்த மனுஷன் புரண்டு உருண்டதையும் கத்துறதையும் பார்த்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு, இதை நம்மளால் துரத்த முடியுமான்னு. ஆனால் அப்படினால தான் அவங்களால துரத்த முடியல அப்படின்னு ஆண்டவர் அதை அவங்களுக்கு புரிய முடியாது சொன்னார். மத்திய 21, 22 வாசிக்கலாம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அதானா இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால், ஆமா, இந்த அத்திமரத்துக்கு செய்ததை ஆமா நீங்கள் செய்தவும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரம் தள்ளிட்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமா அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்னொரு இடத்துல அது என்ன செய்திருக்கிறோம், அந்த வசனம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணுகிறேன். ஏன் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, எங்களால் ஏன் துரத்தி விட முடியாமல் அது போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது உங்களிடத்தில் இருக்கிற அவிசுவாசத்தினால்தான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுவார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. வசனம் நான் மாறி இருக்கிறது என்று எண்ணுகிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளை நாம் மத்திய 17, 19, 20 வாசிங்க இருக்கு. சுகம் பெற்று தர வேண்டிய விட்டு அந்த விசுவாசம் இல்லை. வாசிங்க, வசனம் மாறி இருக்கிறது. ஆமா கேட்டாங்க, ஏன் எங்களால் முடியல சாமி, நீங்க விரட்டிட்டீங்களே, உங்களை காட்டோன்னு அரண்டு புரண்டுச்சு செத்தவன போல கடந்தான், செத்து போயிட்டான்னு நாங்கள் நினைச்சோம். நீங்க தொட்டோன்னு அவன் வியாதி அந்த பேய் போய் அவன் எந்திரிச்சிட்டானே, எங்களால் ஏன் முடியாமல் போய் சாமின்னு கேட்டாங்க. எதற்கு இயேசு, ஆமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச பலவீனம் தான் அதுக்கு காரணம், அவிசுவாசம் தான் அதுக்கு காரணம். நம்மளால முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க போன்னு சொன்னதுனால அது போகல, அந்த பேய் போகல அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்படிதானே ஆண்டவர் சொல்லி அதான் அடுத்து உள்ள காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தோம். அப்போ இந்த மார்க்கில் எழுதப்பட்ட இந்த காரியத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் விசுவாசத்தில் குறைவாக இருந்தார், அதை நடப்பிக்க வேண்டியவர்களும் விசுவாசிக்க கூடாதவர்களாக இருந்ததுனால அங்கே அந்த அற்புதம் நடக்கவில்லை. இயேசு இடத்துல விசுவாசம் பரிபூர்ணமாக உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அந்த இயேசு இடத்தில் இருந்த விசுவாசம் அப்போஸ்தலர் இடத்தில் இருந்தது, ஆகிய அப்போஸ்தலர் இடத்தில் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தமாக. அந்த அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு இல்லாமல் போயிடும் என்று சொல்லி கூட நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்பொழுது மார்க்கு 11, 24 ஒரு தேவனுடைய பிள்ளை திரும்ப வாசிக்கலாம். வாசிங்க.
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆமா எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவன் ஜெபிக்கும் போதே நமக்கு தருவா பெற்றுக்கொள்வோம், நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட தான் நம்ம ஜெபம் பண்ணுமா. மத்த 21-22 சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கும் போதே விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்டதுக்கு பிறகும் இந்த வசனத்தை படி பார்க்கிற பொழுது பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. மத்த 21-22 வாசிங்க. ஆமா 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 அவைகளெல்லாம் பெறுவீங்க. விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்ட பிற்பாடு பெற்றுக்கொள்வாங்கிற விசுவாசம் இருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு அது உண்டாயிருக்கும் என்று தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது இந்த விசுவாசமும் கிருபையே. அது நம்முடையதல்ல, நம்மால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டான கிருபை. அது நமக்குள் வைக்கப்பட வேண்டியது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. அது என்னிலும் உங்களிலும் பரிபூர்ணமாக இயேசுவிடத்தில் இருந்தது போல நம்மிடத்தில் வைக்கப்படும்படியாக நாம் அந்த கிருபையை அது கிருபை என்று உணர்ந்து கொண்டு நாம் மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நாம் அந்த விசுவாசத்தின் ஆவியை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. எபேசியர் 2:8 எல்லாமே கிருபை தான். வாசிங்க எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செஞ்சப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த விசுவாசம் கிருபை தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பெரிய பிரசங்கம் பண்ணாங்க ஒரு இடத்துல. அல்லேலூயா. உண்மைதான். அந்த விசுவாசமும் கிருபை தான். ஏன்னா நான் விசுவாசிக்கிறது உங்களால விசுவாசிக்க முடியலையே, இல்ல கேட்கிறவங்களால விசுவாசிக்க முடியலையே, அல்லது நீங்க விசுவாசிக்கிறத இன்னொரு மனிதனால விசுவாசிக்க முடியலையே. அப்ப மனிதனுடைய திறமையினால பலத்தினால அவனுடைய பயிற்சினால முயற்சினால அவன் ஜெபத்தினால அந்த விசுவாசம் அந்த காரியத்தை நம்பக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய அந்த காரியம் அந்த ஆளுக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தருக்கும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் தானே. ஏன் எல்லாராலையும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியல? அப்போஸ்தலர் 16:13 முதல் 15 உள்ள வசனங்களை வாசி பாருங்க. ஆற்றக்கரையில போய் ஜெபம் பண்ணி மலக்கால் படி ஜெபம் பண்ணிட்டு அங்கே தண்ணி எடுக்க வந்த ஸ்திரீகளுக்கு மத்தியில பவுல் இயேசு பத்தி சொன்னாரே. எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அங்க லீதியால் உள்ளத்தை கர்த்தர் திறந்தாருன்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது கிருபை. அதான் கிருபை. எனக்கு விசுவாசிக்கிறது என்னால் விசுவாசிக்க முடிஞ்ச உங்களால் விசுவாசிக்க முடியலைன்னா அது எனக்குள்ள கர்த்தர் இருக்குன்னா நான் ஒன்றும் பலசாலி இல்லை. அது எனக்குள்ள கர்த்தர் வச்சது தந்த எனக்கு கிருபை அப்படின்னு சொல்லி வேணா அது ஒத்துக்கலாம். ஒவ்வொரு விசுவாசிக்க முடியலன்னா அந்த கிருபை அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாம் அவருக்காகவும் மன்றாடலாம். அல்லேலூயா. வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆமா ஆட்சியரே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஆமா அப்பொழுது தீத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனுடைய வணங்குமாகிய லீதியாள் என்று பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். இதான் கிருபை. ஹல்லேலூயா. அது திறக்கல அந்த அம்மா விசுவாசம் இருக்கிறாரு. மற்ற பெண்களை போல சரி 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 ஐயா நாங்க போயிட்டு வரோம்ட்டு போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. விசுவாசிக்கிறது கிருபை, விசுவாசமும் கிருபை. அந்த கிருபை நமக்கு நிறைவாக கொடுக்கப்படணும்னு தேவனிடத்துல நாம் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறது இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நான் உணர்கிறேன். அந்த இயேசுவின் விசுவாசம், அந்த இயேசுவின் விசுவாசம் அப்போஸ்தலருக்குள்ள இருந்தது. அந்த அப்போஸ்தலருடைய விசுவாசம் எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 9:20 முதல் 22 வரைக்குள்ள வசனம். அப்போ அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒரு விசுவாசத்தை தேவன் உண்டு பண்ண அப்படின்னாலே தொட்டா சோபாகுங்கிற அந்த ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசம் அல்ல, ஒரு உணர்வு, எண்ணம், ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளேருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம உணர முடிகிறது. வாசிக்கலாம். எல்லாரும் சோகமாகிறது இல்லையே, எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறது இல்லையே, கேட்டவர்களெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையே, நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, எல்லாருக்கும் அந்த சுகம் கிடைக்கலையே, எல்லாருக்கும் அந்த அற்புதம் நடக்கலையே. அப்போ அது கிருபை தானே, அந்த விசுவாசமும் கிருபை தானே. அப்படிதான் முடிக்க வேண்டியதாக இருக்கிறது.
இந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிற நானும் கேட்குறேன் நீங்களும் வாசிங்க. மத்தேயு 9:20 முதல் 22 இருக்கிற வசனங்களை வாசிங்க. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆமா நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு ஆமா அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஆமா இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன்கொள், ஆமா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமா அது அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவளுக்கு சுகம் கொடுக்கணுங்கிறனால அவள் தேவனுடைய பார்வையில் அருமையானவளாக இருந்திருக்கலாம், அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்திருக்கலாம், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவான ஒரு பாத்திரமாக இருந்திருக்கலாம். அதனால எல்லாத்தையும் இழந்து நொந்து போன அந்த மகளுக்கு சுகம் கொடுக்கணுங்கிறது தேவனுக்கு சித்தமாக இருந்தபடினாலே, தேவன் விரும்பினபடினாலே அவர் என்ன செஞ்சார், அந்த விசுவாசத்தை கிருபை அவங்க அந்த அம்மாக்குள்ளே அனுப்பி அந்த விசுவாசத்தோட இயேசுடைய அந்த வஸ்திரத்தை மேலே தொடுமுடியாக வச்சு இயேசுடைய வல்லமை புறப்பட முடியாத காரியங்கள் உண்டாக்கி சுகமாயிட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசமும் கிருபைதான், எல்லாமே கிருபைதான், விசுவாசமும் கிருபைதான். ஆனால் அத்தியோட பிள்ளைகளே, நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் புருஷர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே வல்லவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விசுவாசம் நம்மிடத்திலே பரிபூர்ணமாய் உண்டாயிருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 22:28. அதான் ஆமா ஆமா இயேசுவோட கூட இருக்கிறதா இருக்கட்டும், இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் அதுக்கு இடரெல்லாம் என்ன காரியம் வந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிற காரியத்தை கடைசி வரைக்கும் விசுவாசிக்கிறதுக்கு கர்த்தரிடத்தில் பலனை வேண்டிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனையை விசுவாசிக்கிறவர்களே, நீங்க கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சேனையை விசுவாசத்தில் நிற்பதற்கு அதற்கு மாறான சோதனையான சூழ்நிலைகள் வருகிற பொழுது, இடருக்கு எதுவான காரியங்கள் வருகிற பொழுது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டாம். அதற்கு தேவ பலன் வேண்டும். தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டாம். சபையை குறித்து, சத்தியத்தை குறித்து, தேவ காரியங்களை குறித்து, இந்த வேதத்தை குறித்து, இன்னும் எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் இடராதபடிக்கு, என்ன அதற்கு இடர்பாடான காரியங்கள் சோதனைகள் வந்தாலும் அதிலே உறுதியாக நிற்பதற்கு நாம் தேவனிடத்தில் பலத்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம். நிலைத்திருந்தாங்க, நிலைத்திருக்கணும், அதான் பெரிய காரியம். இன்னைக்கு விசுவாசம் இருக்கு, நாளைக்கு இல்லாம போயிட்டுனா எல்லாம் போச்சுல. எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். அவர் விசுவாசித்து தான் கடந்து வந்தார்கள் தேவனிடத்தில். அவர் விசுவாசித்து தான் சபைக்கு வந்தார்கள். அவர் விசுவாசித்தால் கர்த்தருடைய சேனை இடத்தில் வந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். நாம் விசுவாசிக்கிறோம், இன்னும் விசுவாசத்தில் இருக்கிறோம், முடிவு இருந்து இருக்கிறோம். அந்த ஒரு முக்கியமான காரியம் நமக்கு எப்பவும் கண்ணு முன்னால நிற்கணும். ஆண்டவரே, இம்மட்டும் என்னுடைய விசுவாசத்தை காத்து என்னை விசுவாசத்திலே நிலைநிறுத்தினது, விசுவாசத்தில் வைத்திருக்கிறது உங்களுடைய கிருபை என்று உணர்ந்து கொண்டேன். அந்த கிருபையை முடிவருந்தும் எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதனால விசுவாசம் கிருபையினால் விசுவாசத்தில் நிற்க வேண்டும். மத்தேயு 10:22 வாசித்து முடிக்கலாம். அப்போ விசுவாசத்தில் நாம் விசுவாசத்திலும் நாம் முடிவருந்தம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் முடிவருந்தம் நிலைநிற்க வேண்டும். கடவுளே இல்லைன்னு சொல்லி பல்கி அடிச்சுட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விசுவாச உள்ள வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடும், கர்த்தரிடத்தில் எத்தனையோ நல்ல கிரிகளை எல்லாம் கண்ட பிற்பாடும், அவர் வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் பெற்ற பிற்பாடும், சில சூழ்நிலை நிமித்தம் சில காரியங்கள் அவர்களுக்கு கைகூடாமலோ அல்லது வேறு விதமாக நடக்கிற பொழுது அவர்கள் அதை சீரழிக்க முடியாதபடிக்கு தலகுந்திர விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நானும் நீங்களே மாத்திரம் நாம் கர்த்தருடைய கிருபையினாலே விசுவாசத்தில் இருக்கிறோம். அந்த விசுவாசமும் கிருபையை வாசிக்கலாம். மத்தேயு 10:22.
என் நாமத்து நிமித்தம் ஆமா நீங்கள் எல்லாரும் பயக்கப்படுவீர்கள். ஆமா முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவருந்தும் நிலையிருப்பதற்கு வேண்டிய விசுவாசத்தை கிருபையாய் தேவன் நமக்கு கையளிக்க எப்பொழுதும் பணிவோடு தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். விசுவாசம் பலப்படவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு நிறைவுள்ள விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகி அது கிரியை நடப்பிக்கிற அளவுக்கு பலமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்குமலாய் முடிவறிந்தும் நிலைநிற்க வேண்டிய விசுவாசத்தை கிருபையாய் தேவன் நமக்கு தந்தள்ள வேண்டும் என்று அதை தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபையாக என்னை உங்களையும் விசுவாசத்திலே தேவ அன்பிலே நம்பிக்கையில எல்லாவற்றிலும் முடிவறிந்து நிலைநிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தமாக இப்பொழுது நிலைத்திருக்கிறது 3. அது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே எல்லா காரியத்திலும் நிலைத்திருப்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு தேவனுடைய தயவு தேவையாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை என்னிலும் உங்களிலும் கர்த்தர் நிலைத்திருக்க செய்யவும், அந்த விசுவாசத்தை நிறைவாக்கி தரவும் நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் மனத்தாழ்ந்தோடு வேண்டிக் கொள்வோமாக. நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக காணப்படுவோமாக. இயேசுவின் விசுவாசம் நம்மிடத்தில் பூர்ணப்படுவதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.